ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாலி படம் வந்து பார்த்தா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அஜித் சார் கதையிலேயே ஒரு சூப்பரான ஆக்டிங் தந்த படம் வந்து பார்த்தா வாலி படம். இந்த வாலி படத்தை வந்து பார்த்தா கன்னடத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. உடனே ரோஸ்ட்டுன்னு இது நினச்சிடாதீங்க. இது வந்து பார்த்தா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். அந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்ட் பண்ணலாம் தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். பட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்கள் இந்த கேரக்டரை ரொம்பவே ஜஸ்டிஃபையாக வந்து பார்த்தா நடிச்சிருக்காங்க. அஜித் சார் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தா சுதீப் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ரோஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இப்போ கம்பேரிசன் வீடியோ தான் இது. ஒரு சில சீன்ஸை நம்ம கம்பேரிஸ் பண்ணி பேச போகிறோம். அவள் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் லைஃப் எல்லாம் காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே இப்போ நம்ம ஹீரோயினியோட இன்ட்ரடக்ஷன் வந்துட்டோம்னா வாலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து அப்படியே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி இன்ட்ரடக்ஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் கன்னடத்துலேயும் வச்சுருக்காங்க. என்ன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினி இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆட்ட போவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் சிம்ரன் அவர்கள் மீட் பண்ணுவாங்க. சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட ரீமேக்லேயும் இருக்குது. இந்த ஒரு ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த படத்தை நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா சுதீப் அவர்கள் வந்து பார்த்தா இந்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தா ரொம்ப அந்த அஜித் சார் வந்து பார்த்தா ஒரு ஸ்மைல் ஷாக் ரியாக்ஷனோட கொடுப்பாரு. அதே அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃப்ளோவை பார்க்க ஆரம்பித்தேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. டிட்டோவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தமிழில் என்ன பண்ணாங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா நம்மளுக்கு கண்டென்ட் இல்லைன்னு நினச்சேன். பட் ஒரு சில சீன்ஸ்லாம் கம்பேரிஸ் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு சூப்பரான காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே கன்னட சைடு வந்தோன்னா இதையாச்சும் ரோஸ் பண்ணலாம்னு நினச்சா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கன்னட படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேக் சார் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் எதோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ண மாட்டார் தான் நினச்சேன். பட் விவேக் சார் அளவுக்கு இல்லை. பட் விவேக் சாரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் டச் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அமைஞ்சிருந்துச்சு. அப்படியே போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் கன்னடத்தில். அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் விட்டு செகண்ட் ஹாஃப் வந்துடலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு ஒரு சில கண்டென்ட் கிடச்சிருக்கு. பேசுகிற அளவுக்கு ஒரு கண்டென்ட் செகண்ட் ஹாஃபில் தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இது ஓவராலாக பார்த்தா இந்த படமே ஒரு ரொம்ப நல்ல டீசெண்டான ரீமேக் தான். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா கன்னட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சுருப்பாங்க. பட் இந்த கன்னட படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது சுதீப் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா ரீமேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங் சீன் வந்துட்டோம்னா இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கட்டாகிற மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி தான் கன்னடத்துலேயும் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேமை செடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பார்க்குறது சேம் இதே மாதிரி தான் அந்த கன்னடத்தில் இருக்கும். பட் இந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போகிறோன்னா அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கல. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு இவங்க மேட்ச் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சிம்ரன் மேம் நடித்த ஒரு 10% நடிப்பை கூட இவங்க கொடுக்கல. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன், ஒவ்வொரு சீனாக வந்து பார்த்தா சொல்கிறேன். இப்போ அப்படியே உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் கையை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இது தெரியாமல் தான் நடக்கும் நினச்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அப்படியே இந்த பக்கம் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட ரீமேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. ஒரு ஷாக் ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. லைட்டாக ஒரு ஃபேஸை ஒரு ஷேக் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சீனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இவங்க ஏதோ தப்பான நோக்கத்தில் தான் நம்மளை பார்க்குறாங்கன்னு. அது எந்த இடத்துல முழுசாக தெரியும்னா வெஜிடேபிள் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் கை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். அப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதை லிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சீனை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். அப்படியே ஒரு பயங்கரமான கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் போயிடுவாங்க. அவங்க திட்டவே மாட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஒரு சம கோவத்தில் இருக்குன்னு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அதே இந்த இடத்துல இந்த கன்னட ரீமேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்கள அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த புருவத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா சுழிக்க மாட்டாங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல முழுசாக கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவங்க சிம்ரன் மேம் அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கலை.
அதுக்கப்புறம் இந்த படத்துலேயே எனக்கு 2 சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் சீனு. அஜித் அவர்களும் சிம்ரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த சீனில். அப்படியே கன்னடத்தில் இந்த சீனை வந்து பார்த்துட்டோன்னா சுதீப் அவர்கள் அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னட ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக பண்ண மாட்டாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை மட்டும் இல்லை உன்னை கூட வந்து ஒரு எழுதி காட்டுற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு லைனை படிச்சதுக்கப்புறம் அப்படியே கோவமாற மாதிரி சிம்ரன் அவர்களுக்கு காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஷாக் ஆவாங்க. அப்படியே அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ அக்யூரேட்டாக நடிச்சிருப்பாங்க. அப்படியே கன்னட ரீமேக்கான இந்த படத்தில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் 1 செகண்ட் கழிச்சு தான் அவங்க ஷாக் ஆவாங்க. அப்படியே அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு வந்து பார்த்தா அவங்க ஷாக் ஆவாங்க. அதே நீங்கள் தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனை படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கோவமாயிட்டு ஷாக் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சிம்ரன் மேம் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. பட் அந்த ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னு இந்த சீனை பார்க்கும்போது தெரிஞ்சு. இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது செப்பரேட்டாக ஒரு ரீமேக் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல படம். உள்ள சொல்ல போனால் வாலி அவளுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஒரிஜினல் வாலி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்கில் சரி ஆக்டிங்கில் வைஸ் சரி அது ஒரு படி மேலே தான் இருக்குது கன்னட ரீமேக்கோட. சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் சீன்லேயும் சரி, இதில் சிம்ரன் மேம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. நம்ம புருஷனை தாண்டி இன்னொருத்தர் தொட்டுவிட்டமேனு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அருவருப்பான ஒரு ஃபீலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே அழுதுன்னு உட்காந்து இருப்பாங்க. அப்படியே கன்னட ரீமேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தானே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த சீனோட ஸ்டேஜிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரி இருக்காது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்கள் லைட்டாக பேக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அஜித் அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக மாறும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீரியஸாக போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கம்பேரிசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. திடீர்னு தெய்வ மகளில் அந்நியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமியா பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்க்கவே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வாலி படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சீன் தான். அஜித் சாரோட மாஸ்டர் லெவல் ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிம்ரன் அவர்கள் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர்கள் சிரிச்சிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் அவர்களும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னை யாரும் நம்ப மாட்டேங்க வந்து பார்த்தா அந்த சீனோட ஒரு கான்டெக்ட் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனில் பேசவே மாட்டாங்க. அவர் ஜஸ்ட்டு கை காட்டுவாங்க, இது நான் இது அவனு. அந்த ஒரு ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல சரியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல. பட் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அந்த ஆக்டிங்லேயே தெரியும் சிம்ரன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டெடிகேஷன் கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு. அப்படியே கன்னட சைடு இந்த கன்னட ரீமேக் படத்தில் வந்துட்டோன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சொதப்பிட்டாங்க. சுதீப் அவர்கள் ஒரு சிலர் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரும் சரி, அந்த கேரக்டரில் நடிச்ச அந்த ஆக்ட்ரஸும் சரி, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனோட ஸ்டேஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் தான் போயிருப்பாங்க. பட் இங்கே இது அப்படியே இந்த படத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக லாங் ஷாட்லேருந்து காமிச்சிருப்பாங்க. அது அந்தளவுக்கு ஏன் லாங் ஷாட்லேருந்து காமிச்சாங்கன்னா அந்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. அதனால தான் லாங் ஷாட்டில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வேறு எதனா காரணம் இருந்துக்கலாம். பட் அது லாங்கில் தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டான்னு சொல்கிற அந்த சீன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் போயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் சொதப்பி இருக்காரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸும் நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. இது வந்து பண்ண ஒரு டீசென்டான சீன் தான். பட் ஒரிஜினல் படத்தோட இது கம்பேர் பண்ணால் இது கால் தூசுக்கு தான் சமம். இப்போ அப்படியே கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கைஸ் இந்த கன்னட படத்துலையும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்கள் அஜித் சாரோட ஈக்குவல் இல்லைனா ஒரு ஸ்டெப் மேலேயே நடிச்சிருப்பாரு. ஏன்னா சுதீப் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் வில்லன் ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு ஒரு மிரட்டுவார்னு. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நானி சுதீப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போனார். அந்தளவுக்கு வந்து சுதீப் அவர்களும் ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கன்னட ரீமேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை மாற்றிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, இப்போ தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கல்லறையை காமிச்சிட்டு அவரோட வாய்ஸ் ஓவரில் முடிகிற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த கன்னட படத்தை வந்துட்டோன்னா என்னென்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஒரு ரீகேப் ஆட்டம் காட்டுவாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த விஷயத்தை மாற்றினது வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வாய்ஸ் ஓவரில் அது காட்டும் போது நம்மளுக்கு எமோஷனலாக அந்த கேரக்டர் மேலே ஒரு கனெக்ட் ஆச்சு. பட் இதே வந்து மாதிரி தமிழில் முடிச்சிடுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தா ஒரு ரீகேப் ஆட்டம் போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.